நான் சென்னை போயிட்டு வீடு திரும்புறதுக்காக சென்னை டு திருச்சி பஸ்ஸில் ஏறி உட்காந்தேன். அப்போ என் பக்கத்தில் ஒருத்தர் சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருந்தார். நானும் ஃபஸ்ட்டு சரியாக கவனிக்கல. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவர் பாக்கெட்டில் இருந்து ஒரு போதைப் பொருள் என் பக்கத்தில் விழுந்துட்டு இருந்தது. நான் அப்போ தான் அவரை கவனிக்கிறேன். பார்த்தா ஃபுல் போதையில் இருக்கார். இந்த அளவுக்கு போதையில் இருக்கவரை எப்படி பஸ்ஸில் அனுமதிச்சாங்கன்னு தெரியல. கொஞ்ச நேரத்தில் கண்டக்டர் வந்து டிக்கெட் எடுக்க வந்தார். நான் சொன்னேன், இந்த மாதிரி இவர் போதையில் இருக்காரு, இவரை எப்படி அனுமதிச்சிங்கன்னு. அது கண்டக்டரும் அவருக்கு டிக்கெட் கொடுக்க மாட்டேன், நீ இறங்கிக்கோன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் அவர் கொஞ்ச நேரத்தில் சண்டை போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவரும் டிக்கெட் கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவரோட போதைப் பொருள் சீட் மேலே வந்து சீட்டு ஃபுல்லாக கொட்டிக்கிட்டு நாற்று அடிச்சுட்டு இருக்கு. இது பார்த்தா எனக்கு எச்சையை வேற பஸ் வெளியே உங்களையும் துப்பிக்கிட்டே இருந்தார். அதை பார்க்கவே சகிக்கல. இதே ஒரு நார்மலான பிளேஸாக இருந்தால் நான் தள்ளி போய் உட்காந்துருப்பேன். ஆனால் ஒரு ட்ராவலிங் பஸ்ஸில் சீட் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது, நான் எப்படி போய் உட்காருது? ஒருவேளை நான் வேற எங்கேயாவது போய் உட்காந்தாலும் அந்த இடத்துல வேற யாராவது ஒருத்தர் உட்காந்தே ஆகணும், கண்டிப்பாக அவங்களும் பாதிக்கப்படுவாங்க. இப்பெல்லாம் தான் நம்ம ஊரில் பெண்கள் ஓரளவுக்காச்சும் சுதந்திரமாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இவங்கள மாதிரி ஆட்களால் அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி போதைப் பொருட்களை சகஜமாக பப்ளிக்கில் யூஸ் பண்ணும்போது இதை பார்க்குற நியூ ஜென்ரேஷன்ஸும் இது ஒரு சகஜமான பொருட்கள் தானே நாளைக்கு பப்ளிக்கில் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், பகிர்வோம், மாற்றத்தை எதிர்பார்ப்போம்.